மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு குழந்தையின்மைக்கு காரணம் என்ன, மேல் இன்ஃபெர்டிலிட்டி எதனால் வருது, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒபிசிட்டி இருக்கலாம், பரம்பரை ஒரு காரணமாக இருக்கலாம், டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்குறோம் லோ கவுண்ட் இருக்கலாம், மொட்டிலிட்டி அதாவது விந்து அணுக்கள் நகரும் தன்மையில் பிரச்சனை இருக்கலாம், விந்து அணுக்கள் இல்லாமல் இருக்கலாம், வெரிகோசில் இருக்கலாம், இப்படி பல காரணங்கள். அதில் என்னென்ன மாதிரி பேஷண்ட் நம்ம சந்தித்தோம், அதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் இருக்குது, என்ன டயட் அப்படிங்கிறத பேசுங்க. பொதுவாக பாருங்க, இது மட்டும் ரீசன் இல்லாம ஹைட்ரோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைப்பையில பாத்தீங்கன்னா வீக்கம் ஏற்பட்டுருது, நீர் கோர்த்துக்குன்னு வீங்கிறது, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி எபிடிடைமட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியூப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரணம் ஆகி அந்த டியூப் அந்த விரைவாதம் அப்படிங்கிறது எலிஃபென்டியாசிஸ்ல கூட வரும். ஆமா ஆமா, எலிஃபென்டியாசிஸும் வரும். ஸோ அது இந்த டியூப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரணம் ஆயிடுறது. அதே மாதிரி விந்து குழாய் அடைப்பு, அதுவும் பாத்தீங்கன்னா காரணம். டெஸ்டோஸ்டிரான் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா கம்மியா சுரந்து பெண்களுக்கான ஹார்மோன் அதிகம் சுரக்கிறது, இல்ல பெண்களுக்கான ஹார்மோன் அதிகம் சுரக்கலைங்க, ஆனா டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப கம்மியா சுரக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா காரணமா இருக்கு இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய விதமான பாத்தீங்கன்னா உணவியல் மாற்றங்களும் சொல்லுவாங்க, அதே மாதிரி மருத்துவ முறைகளும் சொல்லுவாங்க. உணவியல் மாற்றம் அப்படின் போது மெயினா சாப்பிட சொல்றது என்ன அப்படின்னா ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிப்பி. அந்த சிப்பி நிறைய எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்ஸ், விதைகள் இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் கலந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி எடுக்கணும். அதுக்கும் மேல வேற உணவு முறைகளும் சொல்லுவாங்க. மேடம் சொல்றாங்க. ஜென்ரலா பார்த்தோன்னு சொன்னா ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய உணவு, எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு அப்படின்னா ராகி. ராகியே ஒரு பெரிய நல்ல அற்புதமான உணவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு, முளைக்கட்டிய பயிர் வகைகள். முக்கியமாக பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ரூட்ஸில் அத்திப்பழம், மாதுளம் எடுக்கலாம். ஜென்ரலாக நட்ஸு, சீட்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நட்ஸு, சீட்ஸ் பற்றி மக்கள் மத்தியில் பரவலாக நல்லா தெரிஞ்சிருக்காங்க. இப்போ எந்த பேஷண்ட் வந்தாலும் கேட்டால் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நட்ஸு, சீட்ஸில் தான் ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விழிப்பு நிலை இருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வெஜிடேரியன் எடுத்துப்பாங்க, கரெக்ட். ஆனால் வெஜிடேரியனாக இருப்பார், பியூர் வெஜ்ஜாக இருப்பார், அவருக்கு நம்ம இது சொல்கிறோம். இது மாத்திரம் இல்லை, ஃப்ரூட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்கு மிலான் கூட ஒரு அற்புதமான உணவு, அந்த மாதிரி. அது இல்லாமல் டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம், நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அது எப்படின்னா நிறைய நான் காமிச்சிருக்கேன், மாதா டிவிலேயே காமிச்சிருக்கேன். கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும். அது மேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு சும்மா ஒரு மில்கில் 1 ஸ்பூன் கலந்து டெய்லி சாப்பிடலாம். அது இல்லாமல் மருந்துகள்லேயே நிறைய லேக்கியங்கள்லாம் வந்தாச்சு, இப்போ அது கொடுக்குறோம். மெடிசன்ஸும் இருக்குது, அதெல்லாம் கொடுக்கும்போது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி அப்படின்னு தான் சாதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு ஆணோட தாம்பத்திய உறவில் வீக்னஸ் நம்ம ஜென்டலாக அப்படி தான் சொல்லணும். சொல்லும்போது அவர் பேஷண்ட்டாக வரும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் சிலருக்கு. எல்லாரும் அப்படி இல்லை, சிலர் போல்டாக என்னவோ சொல்லுவாங்க, பேசுவாங்க, சிலர் தயக்கமாக இருப்பாங்க. அப்போ நம்ம நோட் பண்ணிட்டு கொடுப்போம். 1 மந்த் நீங்கள் சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்க, மெடிசனும் சாப்பிடுங்க, டயட்டும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லுவேன். நெக்ஸ்ட் மந்த் வருவார், ஒரே வாரத்தில் சொல்வார், ஹாப்பியாக இருக்க மேடம், நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் உணவுகளும் வேலை செய்துன்னா 1 மந்த்லேயே அவர் ஒரே வாரத்தில் பேசுவாங்க. அதுக்கு அர்த்தம் 1000 இருக்கும். அப்போ எல்லா குறைபாடுகளும் அவருக்கு நீங்கி இருக்கு, பெட்டரா இருக்கேன், ஐ ஃபீல் பெட்டர், ஐ ஆம் ஓகே அப்படிங்கிறத 1 மந்த்ல சொல்லக்கூடிய தரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத இங்கே உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அதே போல்
கவுண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், கம்மியாக இருக்கும். நான் எப்பவுமே மந்த்லி ஒன்ஸு செமன் அனாலிசிஸ் பார்க்கவே சொல்ல மாட்டேன். ஒரு 4 months ட்ரீட்மெண்ட் கண்ணை முடிச்சுட்டு கேட்டுக்க. பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கு. 4th month முடிச்சுட்டு 5th month வரும்போது வித் ரிப்போர்ட்டோட வாங்க. அப்படியே அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு கவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்த அனுபவம். அதனால் உங்களுக்கு ஆண்களுக்கு குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமா, தொடர்பு கொள்ளுக்க ஆலோசனை பெறலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க.